10th standard mathematics chapter 2 exercise 2.1 question number 4. When the positive integers a, b, c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10, so that a plus b plus c is divisible by 13. So பாருங்க, so positive integers a, b, c இருக்குது. So இது 13 டிவைட் பண்ணா அதனுடைய அதாவது மூணு தனித்தனியாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஏ என்ற பாசிட்டிவ் இன்டிஜர், பி என்ற பாசிட்டிவ் இன்டிஜர், சி என்ற பாசிட்டிவ் இன்டிஜர் மூணுத்தையும் 13 டிவைட் பண்ணும் பொழுது ஏக்கு 9 ரிமைண்டர் கிடைக்குது, பிக்கு 7 ரிமைண்டர் அண்ட் சிக்கு பார்த்தீங்கன்னா 10 ரிமைண்டர் கிடைக்குது. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் அந்த மூணு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸே ஆட் பண்ணாலும் அது டோட்டலாக 13 டிவைட் ஆகணும்னு சொன்னோம். ஸோ அதுக்கு யூக்ளிட் டிவிஷன் லெமா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூக்ளிட் டிவிஷன் லெமா படி நான் கொடுத்துருந்த கண்டிஷன் நம்மளாம் எழுதுவோம். இப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ என்ற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிவிசிபிள் யார், டிவிசிபிள் பை 13. ஸோ ஏ எல்லாத்துக்குமே பி 13 தான் வரும். ஆர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்றுத்துக்கு 9, ஒன்றுத்துக்கு 7, ஒன்றுத்துக்கு 10 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏ பார்த்தீங்கன்னா 13 வரும், ஒரு கோஷியன் Q1 இந்த மாதிரி ஒரு கோஷியன் வரும். அண்ட் இது வந்து 9, ஃபஸ்ட் 9 ரிமைண்டர் இருக்குல்ல. ஸோ ஏக்கு வந்து 9 ரிமைண்டர் ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா லாஸ்ட்டில், ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போது ஏக்கு வந்து 9, பிக்கு வந்து 7 அண்ட் சிக்கு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா a equal to 13Q1 plus 9. a வந்து 13Q1, Q1 வந்து ஒரு கோஷியன்ட், 13 பார்த்தீங்கன்னா டிவிசர் அங்கே கொடுத்துருக்காங்க, b equal to 13 தான் எல்லாத்துலேயும் வரும். அண்ட் ரிமைண்டர் வந்து 9. இப்போ வந்து b equal to அடுத்த நம்பர் Q2 plus 7 அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா c equal to 13Q3 plus 10. ஸோ இது மூணும் ஒரு நம்பர். இந்த மூணு தான் யூக்ளிட் டிவிஷன் லெமா படி கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மூணுத்தையும் யூக்ளிட் டிவிஷன் லெமா படி எழுதியாச்சு. ஸோ இது விஷயம் 1, 2, 3 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஆச்சும் நம்ம கண்டுபிடிக்க போகிறது 1 + 2 + 3, அதாவது that implies a + b + c. ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா a + b + c தான். ஸோ a + b + c என்ன வரும், மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 13Q1 + 9 + 13Q2 + 7 + 13Q3 + 10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 13Q1 + 13, இந்த 13Q1 Q2 இதெல்லாம் பக்கத்தில் வந்து இருக்காங்க. நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 9 + 7 என்னது 16, 16 + 10 என்ன வரும் 26. ஸோ இது வருதா. ஸோ இப்போது இந்த இடத்துல எல்லாத்தையும் 13 காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ அப்படி எடுக்க முடிச்சு டிவைட் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ a + b + c = 13 காமன் பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தில் 13 காமனாக அப்படியே போயிடும். இதில் 26 and 26 பார்த்தீங்கன்னா 13 2s are 26. ஸோ அப்போ இது Q1 + Q2 + Q3 + 2 அங்கே 2 ரிமைண்டர் இருக்கும். ஸோ அப்போது 13 இந்த a + b + c என்ற நம்பர் டிவைட் ஆக தான் செய்யுது. ஸோ அப்போது a + b + c இஸ் டிவிசிபிள் பை 13. ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே 13 நம்பர் வெளியே இருக்குது. ஸோ இப்போ 13 இந்த மொத்த நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கன்னா இந்த 13 கேன்சல் ஆகி இந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு அப்படியே ஃபுல் நம்பராக மிச்சம் வரும். ஏன்னா இது ஒரு ஃபுல் நம்பர், பர்ஃபெக்ட் நம்பர் ஆகும். பர்ஃபெக்ட் மீன்ஸ் பாசிட்டிவான கரெக்டான இன்டீஜர்னு அர்த்தம். ஸோ இது மட்டும் கேன்சல் ஆகி 13 இந்த பாயிண்ட் ஃபார்ம்லாம் வராதிங்க. நம்ம மற்ற இது வந்து டிவிசிபிள் ஆகாத நம்பர்ஸ் தான் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் வரும், ஃப்ராக்ஷன் பாயிண்ட்டு. இங்கே அப்படி கிடையாது, மொத்தமாக 13 கேன்சல் ஆகிட்டு இந்த நம்பர் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராகவே கிடையாது. ஏன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நிறைய கொடுத்துருவாங்க எல்லாமே ஏபிசி எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஏபிசி என்பது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான். ஸோ இது மொத்தமாக ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்லலாம்னா மொத்தமாக டிவிசிபிள் ஆகுதுன்னு சொல்லலாம். இதில் இது அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து ஆன்சராக வரப்போகுது. ஸோ அதான் அப்போ a + b + c இஸ் டிவிசிபிள் பை 13. அதான் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.